எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வாக்கும் வாழும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்னைக்கு நாள் அந்த முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்து உங்கள் கவலைகள் அனைத்தும் நீங்கும் நாளாக அமைய வேண்டிக் கொள்கின்றேன். இன்னைக்கு தேதி 27 ஜனவரி மாதம் 2026 வருடம், செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம், தை மாதம் 13ஆம் தேதி. இன்னைக்கு திதி, நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பார்ப்போம். விசேஷம்: கார்த்திகை விரதம். முருகப்பெருமானுக்கு உகந்த கார்த்திகை விரதம் என்று நாள்காட்டியில் முருகன் அருள் பெறும் கவலைகளில் நீங்கி நற்பலன்கள் அருளும் கார்த்திகை விரதம் என்று அழகாக போட்டிருக்குங்க. அதனால் இன்னைக்கு முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும். கோயில் விசேஷம்: கோவையில் பாலதண்டாயுதபாணி சந்திர பிரபை புறப்பாடு, திருவெண்ணைக்காவல் சிவபெருமான் புறப்பாடு மற்றும் காஞ்சி உலகந்த பெருமாள் வீதி உலா. திதி: இன்னைக்கு மாலை 4:57 மணி வரைக்கும் நவமி திதி இருக்குது. அதுக்கப்புறம் தசமி திதி ஆரம்பிக்குது. நட்சத்திரம்: இன்னைக்கு காலையில் 9:20 மணி வரைக்கும் பரணி நட்சத்திரம், அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது. கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுங்கிறதுல விரதம் இருக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பு. யோகம்: இன்னைக்கு நாள் முழுக்க சித்த யோகம். நல்ல நேரம் எப்போன்னு பார்த்தோம்னா காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும், மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும், இரவு 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் யமகண்டம், காலை 7:30 யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும். குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும். சந்திராஷ்டமம்: இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியிலும் மற்றும் துலாம் ராசியிலும் வருவதால் கன்னி மற்றும் துலாம் ராசி நேயர்கள் இன்று கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அனாவசியமான பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சரி, இப்போ 12 ராசிக்கு நிலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. மேஷம்: நண்பர்கள் ஆதரவு அளித்து அங்களை மகிழ்விப்பார்கள். இன்று எந்த ஒரு கடனாளியும் கேட்காமல் உங்கள் வங்கியில் பணத்தை போடலாம். அதை பற்றி தெரிந்து கொண்டதும் உங்களுக்கு ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நண்பர்கள் கூடும் இடங்களில் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை பிரபலமாக்கும். உங்களுடன் இருப்பதே உலகில் அர்த்தமுள்ளதாக காதலருக்குத் தோன்றும். இந்த ராசியின் வணிகர்கள் இன்று வணிகத்துடன் பயணிக்க வேண்டியிருக்கும். இந்த பயணம் உங்களுக்கு மன அழுத்தத்தை அளிக்கும். வேலையில் இருப்பவர்கள் இன்று அலுவலகத்தில் உள்ள விஷயங்களைப் பற்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும். இன்று ஓய்வு நேரத்தில் தேவையற்ற வேலைகளால் பாதிக்கப்படக்கூடும். திருமண வாழ்வை இனிமையாக்கை நீங்கள் இதுவரை எடுத்த முயற்சிகள் யாவும் இன்று உங்களுக்கு பலன் தரும். அதிர்ஷ்ட எண் 7. ரிஷபம்: உங்கள் உடல் தகுதியை பராமரிக்கக்கூடிய வகையில் விளையாட்டுகளில் நீங்கள் ஜாலியாக இருக்கும் வாய்ப்பு உள்ளது. இன்று ஒரு எதிர்பாலினத்தின் உதவியுடன் நீங்கள் வணிகத்தில் அல்லது வேலையில் நிதி நன்மைகளை பெற வாய்ப்புள்ளது. உங்கள் வீட்டு சூழ்நிலையில் மாற்றங்கள் செய்வதற்கு முன்பு மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யுங்கள். உங்கள் காதலுக்கு எதிர்ப்பு எழக்கூடும். உங்கள் வேலையை கவனியுங்கள். உள்ளே வந்து உதவி செய்ய முன்வருபவர்களை இன்று கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சில சட்ட ஆலோசனைகள் பெறுவதற்கு ஒரு வழக்கறிஞரை சந்திக்க நல்ல நாள். உங்கள் துணை உங்கள் மேல் சந்தேகம் கொள்ளும்படியான சூழல் இன்று அமையக்கூடும். ஆனால் இறுதியில் உங்கள் துணைவர் அல்லது துணைவி உங்களை புரிந்து நடந்து கொள்வார். அதிர்ஷ்ட எண் 6. மிதுனம்: உங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக இரத்த அழுத்த நோயாளிகள். இந்த நாளில் நீங்கள் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நீங்களும் தொண்டு செய்ய வேண்டும், ஏனெனில் இது உங்களுக்கு மன அமைதியை தரும். குடும்பத்தினரின் நலனுக்காக பாடுபடுங்கள். உங்கள் செயல்கள் அன்பு மற்றும் ஆக்கப்பூர்வ நோக்கத்தால் ஏற்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர பேராசையால் ஏற்பட்டதாக இருக்கக்கூடாது. காதல் விவகாரம் பற்றி டமாரமடிக்க வேண்டாம். புதிய ஐடியாக்கள் பயன் தரும். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும்போது நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு நேரம் கொடுக்க மறந்துவிடுகிறீர்கள். ஆனால் இன்று நீங்கள் உங்கள் நேரத்தை அதிகம் பயன்படுத்த முடியும். மற்றவர் உங்களை பற்றி கூறிய ஒரு தவறான விஷயத்தால் உங்கள் துணை உங்கள் மேல் கோபமடையலாம். ஆனால் உங்கள் அன்பும் அரவணைப்பும் அவரை சமாதானப்படுத்திவிடும். அதிர்ஷ்ட எண் 4. மகிழ்ச்சி இல்லாததற்கு உங்களின் நோய்தான் காரணமாக இருக்கும். குடும்பத்தில் மீண்டும் மகிழ்ச்சியை ஏற்படுத்த அதை நீங்கள் வென்றாக வேண்டும். நீண்ட காலம் நிலுவையில் உள்ள கடன்கள் மற்றும் பில்களை சௌகரியமாக செலுத்தும் வகையில் உங்களின் நிதி நிலைமை மேம்படும்.
நண்பர்களுடனும் புதியவர்களிடமும் எச்சரிக்கையாக இருங்கள். காதலருடன் வெளியில் செல்லும் திட்டம் ரத்தாகும் என்பதால் ஏமாற்றம் ஏற்படும். பெரிய நில பேரளங்களை முடிக்கும் நிலையில் இருப்பீர்கள். பொழுதுபோக்கு ப்ராஜெக்டுகளை ஒருங்கிணைக்கும் நிலையிலும் இருப்பீர்கள். இந்த நாள் சிறந்த நாட்களில் ஒன்றாக இருக்கலாம். இன்று பகலில் நீங்கள் எதிர்காலத்திற்கான பல நல்ல திட்டங்களை உருவாக்க முடியும். ஆனால் மாலையில் தொலைதூர உறவினரின் வீட்டிற்கு வருவதால் உங்கள் திட்டங்கள் எல்லாம் மூழ்கிவிடும். உங்கள் துணைவர் உங்கள் மேல் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லாமல் மறைத்ததால் கோபமடையலாம். ஆனால் உங்கள் அன்பும் அரவணைப்பும் அவரை சமாதானப்படுத்திவிடும். அதிர்ஷ்ட எண் 7. சிம்மம். உங்களின் பாசிட்டிவான அணுகுமுறை உங்களை சுற்றி உள்ளவர்களை ஈர்த்திடும். உங்கள் நிதி நிலைமை இம்ப்ரூவ் ஆகும். என்றாலும் அதிகம் பணம் செலவு ஏற்படுவதால் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தடங்கலாக இருக்கும். உங்கள் வீட்டு சூழ்நிலையில் மாற்றங்கள் செய்வதற்கு முன்பு எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யுங்கள். உடலால் அருகில் இருப்பது முக்கியமல்ல. இருவரும் ஒருவருள் இன்னொருவரை எப்போதும் உணரும் தருணம் இன்று. சகாக்களை கையாளும்போது சாமர்த்தியம் தேவை. இன்று நீங்கள் ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி கதவுகள் மூடிய அறையில் ஒரு நாள் முழுவதும் செலவிடலாம். இன்று உங்கள் துணையுடன் இன்பமாக கழிக்கும் சிறப்பான நாள். அதிர்ஷ்ட எண் 6. கன்னி. உடல் நோயில் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இதனால் விளையாட்டுப் போட்டியில் நீங்கள் பங்கேற்க முடியும். நீங்கள் ஒரு மாணவராக இருந்து வெளிநாட்டில் படிக்க விரும்பினால் வீட்டில் உள்ள நிதி நெருக்கடி இன்று உங்கள் நெற்றியில் சுருக்கத்தை ஏற்படுத்தும். மகளின் நோய் உங்களை அப்செட் ஆக்கலாம். அவளுடைய நோயில் இருந்து விடுபடுவதற்கு அவளின் எண்ணத்தை மேம்படுத்த அன்பு காட்டுங்கள். நோயை குணமாக்கும் தன்மையில் அன்பின் சக்தி குறிப்பிடத்தக்க பலனை தரும். நீங்கள் எங்காவது உங்கள் காதலருடன் விழாவிற்கு செல்லப் போகிறீர்கள் என்றால் கவனமாக ஆடைகளை அணியுங்கள். நீங்கள் இதை செய்யாவிட்டார் உங்கள் காதலன் உங்கள் மேல் கோபமடையலாம். இன்று உங்கள் அன்புக்குரியவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை உணர்வீர்கள். வாழ்க்கையில் நடக்கும் குழப்பத்தின் மத்தியில் இன்று நீங்கள் உங்களுக்காக போதுமான நேரம் பெறுவீர்கள். நீங்கள் விரும்பிய விஷயங்களை செய்ய முடியும். இன்று வீட்டு வேலையில் உங்கள் துணைக்கு உங்களால் உதவ முடியாது. இதனால் அவருக்கு மன அழுத்தம் ஏற்படலாம். அதிர்ஷ்ட எண் 4. துலாம். விளையாட்டிலும் வெளிப்புற செயல்பாடுகளிலும் பங்கேற்பது உங்கள் சக்தியை மீட்க உதவியாக இருக்கும். பொருளாதார பக்கம் வலுப்பெற வாய்ப்புள்ளது. நீங்கள் ஒரு நபருக்கு கடன் கொடுத்திருந்தால் இன்று நீங்கள் அந்த பணத்தை திரும்ப பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களும் குடும்பத்தினரும் உங்களை ஊக்கமளிப்பார்கள். ஒருவருடைய தலையீடு காரணமாக உங்கள் மனதிற்கினியவருடன் உறவு பாதிக்கப்படலாம். வேலையில் கவனம் செலுத்தினால் வெற்றியும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு விரும்பிய வகையில் விஷயங்கள் நடக்காத நாள் இது. இன்று உங்கள் துணை தனது இனிமையான பக்கத்தை காட்டுவார். அதிர்ஷ்ட எண் 7. விருச்சிகம். மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து பெறுவதல்ல, நமக்குள்ளே இருப்பது என்பதை உணர்த்துவதால் உங்களைப் போலவே நகைச்சுவை உணர்வை வளர்த்துக் கொள்ளும் எண்ணம் மற்றவர்களுக்கும் ஏற்படும். வீட்டு தேவைக்கேற்ப சில மதிப்புமிக்க பொருட்களை வாங்க உங்கள் மனைவியுடன் வெளியில் செல்லலாம். இது உங்கள் நிதி நிலைமையை சற்று இறுக்கமாக்கும். தபாலில் வரும் ஒரு கடிதம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வரும். உங்கள் அன்புக்குரியவர் சற்று எரிச்சலாக இருப்பார். அது உங்கள் மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுடன் கலந்து பேசுவது உங்களுக்கு நல்ல ஐடியாக்களையும் பிளான்களையும் தரும். டிவி, மொபைல் போன்றவற்றை பயன்படுத்துவது தவறல்ல. ஆனால் தேவையானதை விட அதிகம் பயன்படுத்துவது உங்களுக்கு தேவையான நேரத்தை கெடுத்துவிடும். இன்று உங்கள் துணையுடன் ஆனந்தமாக காதல் செய்வீர்கள். ஆனால் உங்கள் உடல் நலம் பாதிக்கக்கூடும். அதிர்ஷ்ட எண் 8. தனுசு. அசாதாரணமான சிலதை செய்ய உங்கள் ஆரோக்கியம் இடம் தருவதால் விசேஷமான நாள். யாரும் தங்கள் பணத்தை மற்றவருக்கு கொடுக்க விரும்பவில்லை என்றாலும் சில ஏழைகளுக்கு பணம் கொடுப்பதன் மூலம் இன்று நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். குடும்ப கடமைகளில் உடனடி கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் புறக்கணித்தால் மோசமான விளைவு ஏற்படும். காதலர்கள் குடும்ப உணர்வுகள் பற்றி அதிகம் கவலைப்படுவார்கள். இன்று உங்கள் கலைநயமிக்க கிரியேட்டிவ் திறமை பல பாராட்டுக்களை பெறும். எதிர்பாராத வெகுமதிகளை கொண்டுவரும். பழைய காலத்தில் செய்த செல்ல குறும்புகளை உங்கள் துணை இனிமையுடன் இன்று உங்களுக்கு நினைவுபடுத்துவார். அதிர்ஷ்ட எண் 5. மகரம். இன்னும் பரந்த மனமுடன் இருக்க நீங்களே தூண்டுதலாக இருக்க வேண்டும். அது நம்பிக்கையும் வளைவு கொடுக்கும் தன்மையையும் அதிகரிக்கும். ஆனால் அதே சமயத்தில் பயம், வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கல் போன்ற நெகட்டிவ் உணர்ச்சிகளை விட்டொழிக்க தயாராகுங்கள். எந்த காரணமும் இல்லாமல் இதுவரை பணத்தை வீண் செலவு செய்தவர்கள் இன்று அவர்கள் தங்களை கட்டுப்படுத்தி பணத்தை மிச்சம் செய்ய வேண்டும்.
ஆடம்பரமான வாழ்க்கை முறையால் வீட்டில் டென்ஷன் அதிகரிக்கும். எனவே இரவு தாமதமாக வருவது, பிறருக்காக அதிகம் செலவு செய்வதை தவிர்க்கவும். இந்த நாள் உங்களுக்கு ரோஜாக்களின் நறுமணத்தை வழங்கும். காதலின் அற்புதத்தை உணர்ந்து மகிழுங்கள். இன்று உங்கள் சம்பாதிக்கும் சக்தியை உயர்த்தக்கூடிய அறிவும் உடல் திறனும் உங்களுக்கு இருக்கும். இந்த ராசிக்காரர் குழந்தைகள் விளையாட்டில் நாட்கள் செலவிடுவர். இந்த நேரத்தில் பெற்றோர்கள் அவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும், ஏனெனில் அவர்களுக்கு காயம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இன்று உங்கள் துணை ஒரு அழகான சர்ப்ரைஸை உங்களுக்கு அளிப்பார். அதிர்ஷ்ட எண் 5. கும்பம். பொழுதுபோக்கு மற்றும் மனம் மகிழும் நிகழ்ச்சிகள் நிறைந்த நாள். இன்று நீங்கள் உங்கள் பணத்தை மத பணிகளில் முதலீடு செய்யலாம், இதனால் நீங்கள் மன அமைதி பெறலாம். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். குடும்ப பொறுப்புகளை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் அவர்களின் கோபத்துக்கு ஆளாக நேரிடலாம். காதல் உயிரினிலே கலந்த உணர்வு, அதனை நீங்கள் இன்று உணர்வீர்கள். நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுடன் கலந்து பேசுவது உங்களுக்கு நல்ல ஐடியாக்களையும் பிளான்களையும் தரும். இன்று நீங்கள் வேலையில் ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்காக பல திட்டங்களை உருவாக்க முடியும். இன்று மாலையில் நீங்கள் வீட்டில் உள்ள மக்களிடம் இருந்து விலகி உங்கள் வீட்டின் கூரையில் அல்லது ஒரு பூங்காவில் நடக்க விரும்புவீர்கள். உறவையே விட்டுவிடலாம் என்கிற அளவுக்கு தொடர்ச்சியாக சண்டை வரும். இருந்தாலும் அவ்வளவு எளிதாக விட்டுவிடாதீர்கள். அதிர்ஷ்ட எண் 3. மீனம். மாலையில் சில சமயம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கடந்த காலத்தில் தங்கள் பணத்தை முதலீடு செய்தவர்கள் இன்று அந்த பணத்திலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது. குடும்ப விவகாரம் மகிழ்ச்சியாகவும் ஸ்மூத்தாகவும் இல்லை. பழைய கால மகிழ்ச்சியான நினைவுகள் உங்களை ஆக்கிரமித்திருக்கும். வேலையில் இந்த நாள் உங்களின் நாளாகும். இன்று திடீரென்று நீங்கள் வேலையில் இருந்து ஓய்வு எடுத்து உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட திட்டமிடலாம். இன்று திருமண பந்தத்தின் அருமையை பல விதத்திலும் உணர்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 1. இன்னைக்கு ஒரு பொன்மொழி. இன்னும் கொஞ்சம் முயலுங்கள், நாளை முழுமையாகும். எந்த ஒரு விஷயமும் ஒரே நாளில் நடக்காது. இன்னைக்கு நம்ம போடுற சின்ன முயற்சி தான் நாளைக்கு பெரிய வெற்றியாக மாறும். அதனால் முயற்சியை கைவிடாதீங்க. தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் இனிய கார்த்திகை விரத நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.